உங்க அக்கா, உங்க அம்மா, உங்க நொண்ணு, உங்க தம்பிக்குன்னா பண்றதுக்கு மனசு வருது இல்ல? அதே மாதிரி எங்க குடும்பத்துல பண்றதுக்கு ஏன் மனசு வரல? வெறும் 5000 ரூபா எங்க அக்கா கேட்டான். கொடுக்க முடியும், நல்லா சம்பாதிக்கிற, அதுல எந்த குறையும் இல்லை. 5000 ரூபா எங்க அக்கா கேட்டா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நல்லா கொடுக்கலாம். எங்க கூட பிறந்தவா இன்னொருக்கா பிறக்க போறாளா? இந்த உலகத்துல அடுத்த வாய்ப்பு கிடைக்க போகுதா? எதுக்கு காரணே? நானும் மாட்டா வேற, எங்க மச்சானும் மாட்டா வேற. உங்க மச்சன் மாடு வாங்க போயிட்டுது, சந்தையிலேருந்து மாடு அனுப்பி விட்டுருக்குது. ஆட்டா மாடை கொடுக்கணுமாமா, கேட்டு காசு கொடுக்கணுமாமா. ஒரு 5000 பணத்தை கூட மச்சம் வந்தால் வாங்கி தரணும். தனிக்கு கடனாகத்தான் கேட்டு. நல்லா கல்யாணமாகாத இல்லை, இந்த கோதை ஈவெண்ட்ஸில் பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டிக்காரியோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அரசாங்க காலேஜில் கோர்ஸ் இருக்குது. இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இனி கழுத்தில் தாலி கட்டுங்க. சுற்றி முற்றி பார்த்தேன், என் பொண்டாட்டி காணோம். ஏன்னா நாம் மாநில அரசாங்கம், அது மத்திய அரசாங்கம். அங்கே பாஸ் ஆனால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஆளை காணமா, சரி இருக்கான்னு திரும்பினேன். சமையல் வீட்டுக்குள்ளேருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? மேட்ரு முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த வாடா லூசு பயலேன்னு அர்த்தம். மொல்ல கிட்ட போனேன், உங்கள் அக்கா இடத்துக்கு வந்தா ஒரு 5000 வேணுமாம்மா கொடுக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நானும் அதுக்கு உடைய ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல். அப்படியா சொன்னேன்? 2 வாரம் தானே திருமணின்னு. நானும் எங்கள் அக்காலும் பேசுனது வீட்டிலிருந்து ஒட்டு கேட்டுருக்கிறேன். சரி பரவாயில்ல, கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்ன சொல்லணும்? குடு வேண்டாம், எஸ் சார் நோ டூ ஆர் டை, அவ்வளோதானே. குட்டுங்கண்ணி பரவாயில்லையே, எனக்கு இன்பம் முழுந்து 2 பக்கம் சாய்ச்சி போச்சு. கல்யாணம் போச்சு 15 வருஷத்தில் இந்த இவ வாயில் ஒரு நாள் கூட இப்படி வார்த்தை வந்தது இல்லையே. நீ எப்போ டேர்ன் பண்ணேன் பாருங்க. 5000 மட்டும் கொடுக்காதீங்கோ. உங்கள் அம்மாடாக 73 ரூபாய் அதையும் கொடுங்கோ. நான் போட்டு வந்து 62 ரூபாய் அதையும் கொடுங்கோ. எங்கப்பா உனக்கு போட்டது 17 ரூபாய் அதையும் கொடுங்கோ. பையனுக்கு எடுத்து வச்ச நகை 19 ரூபாய் அதையும் கொடுங்கோ. பூமி 17 ஏக்கரா எழுதி கொடுங்கோ. மாடு 62 பிடிச்சி கொடுங்கோ. ஆடு 23 பிடிச்சி கொடு. எல்லாத்தையும் கொடு. எனையும் பையனையும் நடுத்தரவு ஒன்று கேட்டது எவ்வளவு? பெரிய மனுஷி எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அடுத்த வார்த்தை சொல்லுங்க. இணையம் பயணி நடு ரோட்டில் உங்களை கல்யாணம் பண்ணா இல்லைன்னா பெரிய மைசூர் மகாராசன கல்யாணம் முடிச்சிருப்பாளவா? அவளுக்கெல்லாம் நான் கிடச்சத வெறுசு, இவளுக்கெல்லாம் பிரகாஷ் கிடச்சத வெறுசு. 1965 முதல் இனிப்பு உலகில் தடம் பதித்த கரிவளம் வேப்ப மரத்துக்கடை. கல்யாண விசேஷமோ பண்டிகை கொண்டாட்டமோ ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க.